கடந்த 2 ஆண்டுகளாக என்னுடைய மாவட்ட செயலாளர் திரு சிற்றரசு அவர்கள்கிட்ட வேலை வாய்ப்புக்காக பணம் கொடுத்து அதை இன்னும் ரிட்டர்ன் பண்ணாமல் இருக்கார். அதன் அடிப்படையில் நான் அறிவாலயத்தில் பல முறை நான் புகார் கொடுத்தேன் சார். அதனுடைய காப்பி இருக்குது. தலைமையில் அன்பகம் கலை அண்ணங்கிட்ட, உதய அண்ணாவோட PA செந்தில் சார்கிட்ட, TKS இளங்கோவன் சார்கிட்ட, RS பாரதி சார்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இந்த மாதிரி பணம் வாங்கினார். என் ஒய்ஃப்லேருந்து எனக்கு தெரிஞ்சவங்க மூலிமா மொத்தம் 69 லட்ச ரூபா சார். அதை கேட்க போகும்போது அவர் திருப்பி தரவே இல்லை. அது நீ திருவல்லிக்கேணி விட்டு நீ காலி பண்ணணும் அப்படின்னு, நீ எங்கே போனாலும் இந்த பணத்தை நீ வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னாரு. வேலை வாய்ப்பும் பெற்று தரல, பணமும் திருப்பி தரல. பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்களுக்கு என்னுடைய மனைவியினுடைய நகை, என்னுடைய வண்டி வாகனத்தை அடமானம் வச்சு போதுமான அளவு நான் செட்டில் பண்ணேன். அப்போது இந்த ஆட்சி மாற்றத்துக்கு நியர்பை வந்துருச்சு. அப்பவும் எனக்கு பணம் தரல. ஆனால் இந்த ஆட்சி மாற்றம் வந்துட்ட பிறகு நான் இந்த புகாரை இப்போ தெரிவிக்கல சார். 26/6/2026 தெரிவிக்கல. நான் அவரை பற்றி புகார் திமுக ஆட்சி இருக்கும் போதே நான் நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. அது 2025 நடந்தது. அது அந்த ஆக்ஷன் எடுக்காதனால நான் இம்மிடியேட்டாக நான் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணேன் சார். அவர் பேர்லேயும் அவருடைய PA பிரசன்னா மற்றும் சன் டிவி வினோத் மேலே நான் ஆன்லைனில் புகார் பண்ணேன். அதிலிருந்தே நான் வீட்டில் நிம்மதியாக இருக்க விடல சார். ரவுடி பசங்களை அனுப்புறது, காலி பண்ண சொல்கிறது, இது மாதிரியான ரொம்ப பெரிய தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தார். என்னால் சுத்தமாக இருக்கவே முடியல. உதய அண்ணாவை பார்க்க போனால் கூட அந்த கூட்டத்தில் காலை மிதிக்கிறது, தள்ளி விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் முழுசாக பண்ணிகிட்டே இருந்தார். இது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்குமே இது தெரியும் சார். பொறுப்பு வேற எந்த ஒரு பொறுப்புமே கொடுக்காம ரொம்ப இழுத்து அடிச்சுட்டே இருந்தார். எனக்கு வேற வழியும் தெரியல. எனக்கு சிஎம்ஐ பார்த்து ஒரு மனு கொடுக்கறதுக்காக போயிருந்தேன் சார். அப்போவும் முன்னாடியே ஆஃபீஸில் வாங்கி வச்சுக்கிட்டு, அதாவது அப்போ இருந்த சிஎம் திரு மு க ஸ்டாலின் சார்கிட்ட கொடுக்குறேன். அப்போது எந்த ஒரு இதுவுமே அவங்களும் கூப்பிடல, எதுவும் இல்லை. உதயண்ணாவோட PA கிட்ட சொல்லிட்டோம். இருந்தாலும் ஒரு லெட்டராக நம்ம கொடுக்கணும்னு சொல்லி உதயண்ணாவை பார்த்தும் ஒரு லெட்டர் கொடுத்தேன். அதுக்கும் இது இல்லை. உதயண்ணாவோட ஆஃபீஸில் புகார் பெட்டின்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் போட்டேன். அதுலேயும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை சார். அதுக்கப்புறம் வேறு வழி தெரியாமல் திமுகவினோட இந்த தேர்தலில் நிற்கிறதுக்கு விருப்ப மனு கொடுத்துருந்தாங்க. அந்த விருப்ப மனுக்கு நான் விருப்ப மனு போட்டு திமுகவினுடைய தலைமையகத்தில் போய் அவரை பார்த்து, அப்போ அந்த நேர்காணல் அப்போவும் நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன், கம்ப்ளைண்ட் லெட்ரு. அப்போ KN நேரு சார் திட்டுறாரு, இதை நேர்காணலுக்கு வந்தியா இல்லை கம்ப்ளைண்ட் பண்ண வந்தியான்னு திட்டினாரு. இல்லைங்க, என்னால் முடியலைங்க, இப்போ பணம் திருப்பி தர முடியாமல் வீட்டில் அவ்வளோ பண கஷ்டம் இருக்குது. கொடுத்தவங்களும் ரொம்ப மன வேதனையோடு இருக்காங்க. ஏதாவது ஒன்று இப்போ ஆயிடுச்சுன்னா என்னங்க பண்ணுறது அப்படின்னு. நீ போ, உனக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு. இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சால் அதுக்கப்புறமும் மிரட்டல் தொடர்ந்துட்டே தான் இருந்தது. வேற வழி தெரியல. சரி, பாதிக்கப்பட்டவங்களாம் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம அவர் அண்ணா நகர் எலெக்ஷனில் நிற்கிற மாதிரி ஒரு செய்தி இருந்தது. நம்ம எல்லாம் பாதிக்கப்பட்டவங்களாம் கூட்டு போய் நாளைக்கு காலைல 11 மணிக்கு நம்ம அசம்பிள் ஆகி நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு அசம்பிள் பண்ணிடும்போது விடிய காலைல 6 மணிக்கு என்னை அரெஸ்ட் பண்ணுறாங்க சார். 24 மார்ச் 24 அரெஸ்ட் பண்ணுறாங்க. விடிய காலைல 6 மணிக்கு என்னை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சுடுகாட்டு பக்கத்தில் இருக்க ஒரு போலீஸ் பூத்தில் வச்சு விசாரணை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஈவினிங் 5:30 மணிக்கு தான் FIR போட்டு ரிமாண்ட் பண்ணுறாங்க. அது வரைக்கும் AC சார் வந்தார், இன்ஸ்பெக்டர் வந்தாங்க, ஸ்பெஷல் டீமில் விசாரிக்கிறாங்க. நான் மீண்டும் மீண்டும் அதே தான் சொன்னேன் சார். அவர் பணம் கொடுக்க சொல்லுங்கள், ஒரு half ஆஃப் தி அமௌண்ட் கொடுத்தா கூட என்னால் கொஞ்சம் சமாளிச்சுக்க முடியும். நகை எல்லாமே வித்தாச்சு, ஒரு நகை கிடையாது, ஒரு பைசா என்னால் ஏற்பாடு பண்ண முடியல, கடனும் கேட்க முடியல. அவ்வளோ பெரிய கஷ்டத்தில் துயரத்தில் இது பண்ணிட்டாரு. பணம் கேட்டு பார்த்தாச்சு சார். 33 தடவைக்கு மேலே அவரோட மாவட்ட ஆஃபீஸுக்கு போனேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அவர் அந்த பிரசன்னா அவரோட PAவும் வினோத் பேசினது, அவங்க பணம் கொடுத்தது, பணம் என்னது, அந்த ஆடியோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இப்போ கமிஷனர் ஆஃபீஸில் சார் என்னோட ஒய்ஃபுக்கும் நம்ம பணம் கொடுத்துருந்தோம் வேலை வாய்ப்புக்காக. அது கருணை அடிப்படையில் போட்டு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இது இல்லை. நகை மூழ்கி விற்கவே விற்றாச்சு. அதுக்குண்டான எவிடன்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு சப்மிட் பண்ண 26 இப்போ
அப்போ விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவங்களுடைய ஃபோன் நம்பர் இதெல்லாம் பார்த்து கமிஷன் ஆஃபீஸில் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு போலீசார் வந்து ஒரு துரித நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா நான் திமுகவுக்காக எப்படி உழைச்சேங்கிறது என்னுடைய இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் பாத்தீங்கன்னா தெரியும். திமுக அல்லாத கூட்டத்தில் கூட நான் போய் பேசியிருக்கேன். எத்தனையோ சிறப்பு விருந்தினரா ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாம் போய் பேசியிருக்கேன். திமுகவை தவிர எனக்கு வேற எந்த ஒரு இதுவுமே நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணதில்லை. என்ன திமுக காரனா தான் பார்த்தாங்க. எனக்கே இந்த நிலைமை, நான் எங்க திமுக கிட்ட பணத்தை கொடுத்துட்டு மாவட்ட செயலர்கிட்ட பணம் கொடுத்துட்டு நான் வேற எங்க போய் கேட்கறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல சார். அந்த 20 நாள் அரெஸ்ட் பண்ணி 75 நாள் இந்த ஆட்சி வந்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் எனக்கு பெயில் இது பண்ணாங்க சார். அது வரைக்கும் 75 நாள் நான் வந்து ஜெயிலில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். நான் பணமும் திருப்பி தரல, என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியல சார். சார் அவர் கார்பரேஷன்ல வந்து 110வது வார்டு கவுன்சிலரா இருக்காரு. அதுவும் இல்லாம மாமன்றத்தில் வந்து சேர்மனுக்கு மேல ஒரு போஸ்டிங்ல இருக்காரு. அதுல வந்து ஓஏ வேலை வாங்கி தர டிரைவருக்கு அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாரு சார். அதே மாதிரி இந்து சமய அறநிலைத்துறையில வந்து ஓஏ வேலை வாங்கி தரேன் அப்படின்னு தான் சொல்லி வாங்கினாங்க. அவர் பேசின ஆடியோ வீடியோ இது எல்லாமே இருக்கு சார்.